அண்மை செய்தி. நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்ள தூத்துக்குடி சென்றடைந்தார் விஜய். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இரு மாவட்டங்களிலும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக இன்று திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மதியம் 1 மணி அளவில் திருநெல்வேலி பகுதியிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கேடிசி நகர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார். அதன் பிறகு தூத்துக்குடியில் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் மதியம் 3 மணி அளவில். இதன் பிறகு இதற்காக தற்பொழுது விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலமாக வருகை தந்திருக்கின்றார். தற்பொழுது தூத்துக்குடி வந்திருக்கக்கூடிய விஜய் இங்கிருந்து சாலை மார்க்கமாக ரோட் ஷோ செய்வதற்காக ஏற்பாடும் காவல்துறை சார்பில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சாலை மார்க்கமாக கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கேடிசி நகர் என்கின்ற அந்த பகுதியில் அங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அந்த அரங்கானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராட்சத மேற்கூரைகளானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக கட்சியினுடைய சார்பில் ராட்சத மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. விஜய் சாலை மார்க்கமாக தன்னுடைய அந்த கேரவன் மூலமாக பிரச்சார வாகனத்தின் மூலமாக சாலை மார்க்கமாக செல்வதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். அதே போன்று திருநெல்வேலியிலும் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக குடிநீர் பாட்டில்களும் கட்சியினுடைய தரப்பிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு விஜய் வருகை தந்திருக்கின்றார். அங்கு தூத்துக்குடியிலிருந்து சாலை மார்க்கமாக நெல்லைக்கு செல்கிறார் தவிக தலைவர் விஜய். கூடுதல் தகவல்கள் என்ன யுவராஜ்? தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய 2 மாவட்டங்களிலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்று திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக மதியம் 1 மணி அளவில் திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேடிசி நகர் என்கின்ற அந்த பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதியானது கட்சியின் சார்பில் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு நபர்கள் கிட்டத்தட்ட 5000 நபர்களுக்கு மேல் அமர்வதற்காக அங்கு ராட்சத மேற்கூரைகளானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் என யாருக்கும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வெயிலின் தாக்கம் மதியம் 1 மணிக்கு இந்த பிரச்சாரம் நடைபெறுவதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதால் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது இன்று இந்த பகுதியில். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட இங்கிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி கேடிசி நகர் என்கின்ற அந்த பகுதியில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக விஜய் தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு சாலை மார்க்கமாக செல்ல இருக்கின்றார். வழக்கமான அந்த காரில் செல்லாமல் தனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தில் அமர்ந்து சாலையின் இருபுறமும் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அதே போன்ற ரசிகர்களுக்கும் தன்னுடைய கைகளை அசைத்தபடியும் தன்னுடைய அந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்தபடியும் தன்னுடைய வாக்குகளை சேகரித்துக் கொண்டு இந்த 32 கிலோமீட்டர் தொலைவும் விஜய் ரோட் ஷோ செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.